தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற இணைப்பாளர் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒழிய வேறு யாரும் இல்லை. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மட்டும் இருக்கிற சமயத்தில் எதற்காக மரியாள் பின்னாடி நீங்கள் போகிறீர்கள்? அப்போ மரியாள் தேவை தானா? Praise the Lord. ஜெபமாலை மாதம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, விசேஷமாக தாய் மரியாளுக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்ற ஒரு மாதம். தாய் வழியாக இயேசு அனுபவம் பெறுவதற்காக, தாய் வழியாக எல்லா கிருபைகளும் பெறுவதற்காக நாம் எடுக்கின்ற பல முயற்சிகள். அதான் இந்த மாதங்கள் விசேஷமாக நாம் செய்வோம். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய பங்குகளிலும் சரி, நாம் அதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருப்போம். அதே மாதிரி இந்த அருளாளர் தியான மையத்திலும் ஒரு முயற்சி உண்டு. அதை நான் அப்புறம் இது முடித்த பிறகு நான் சொல்கின்றேன். மக்களே, எதற்காக தாய் வழியாக நாம் செல்ல வேண்டும்? பலரும் கேட்குற கேள்விகள். எதற்கு மரியாள் நேரடியாக நாம் போய்விடலாமே, தெய்வ சன்னதியில் நேரடியாக போயிடலாமே, எதற்கு நடுவில் ஒரு நபர் எதற்கு நமக்கு தேவை? அது தேவைதானா? பைபிள் அங்கே எங்கேயாவது போட்டிருக்கா? அப்படி எதுவும் இல்லையே. இயேசு ஒருத்தர் தானே பரிந்துரையாளன் போட்டிருப்பது. பிறகு எதுக்கு இன்னொரு பரிந்துரை நீங்கள் தேடி போகிறீர்கள்? அதுவும் ஒரு மனிதனை தேடி ஏன் நீங்கள் போகிறீர்கள்? இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லையே. அதான வார்த்தை. படியுங்கள். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5 வாக்கியம். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அப்போ தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற இணைப்பாளர் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒழிய வேறு யாரும் இல்லை. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மட்டும் இருக்கிற சமயத்தில் எதற்காக மரியாள் பின்னாடி நீங்கள் போகிறீர்கள்? அப்போ மரியாள் தேவை தானா என்று பலரும் இந்த மாதிரி கேள்வியிலே கேட்டிருப்பார்கள். நீங்களும் அது கேட்டிருப்பீர்கள். இப்போ மக்களே, ஒரு குழந்தைகளுக்கு சொல்வது போலவே உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். தெரிந்த விதத்தில் திருச்சபை வழியாக கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லி தருகிறதோ, மிகவும் ஹை லாங்குவேஜ் இல்லாமல் குழந்தைகளுக்கு சொல்வது போல லேசாக, அப்படியே ரொம்ப தீபமாக மேலோட்டமாக அது புரிந்து கொள்வதற்காக நாம் மகின்றோம். இந்த மரியாளை ஏன் நாம் எடுக்க வேண்டும்? அது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் வானதூதர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், புனித சமூகங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதன் பிறகு நாம் மரியாள் இடத்தில் போகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிந்துவிடும். நாம் மகின்றோம். இந்த உலகத்தை படைத்தது யாரு? கடவுள். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். வானதூதர்களையும் படைத்தது யாரு? தெய்வம். எதற்காக தெய்வம் வானதூதர்களை உருவாக்கினார்? அவருடைய ரோல் என்ன, என்னவாக இருக்கும்? கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லித்தர அர்த்தம் என்பது என்ன? கடவுளை போற்றி புகழ்வது. அடுத்தது வேற என்னவெல்லாம் இருக்கும்? செய்தியை கடவுள் கொடுப்பது. எடுத்து படிங்கள். பைபிள் ஒரு சில வார்த்தைகள் நம்ம எடுக்கிற போது ஈஸியாக நமக்கு புரியும். ஓரோ வானத்துடைய ரோல் என்பது எடுத்து படிங்கள். எபிரேயருக்கு திருமுகம் 1 அதிகாரம் 14 வாக்கியம். எபிரேயர் 1:14. அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா, மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா. அப்போ இந்த ஆவிகள் சொல்லும்போது இந்த வானதூதர்களும் காவல் தூதர்கள் எல்லாம் யாருக்காக? நமக்காக. எதற்காக? ஊழியம் புரிவது. யாருக்கு ஊழியம் செய்வதற்காக? நமக்கு ஊழியம் செய்வதற்காக, மனிதர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் ஒழிய நாம் அவர்கள் ஊழியம் செய்வதற்காக அல்ல. அவர்கள் எல்லோரும் நமக்கு ஊழியம் செய்வதற்காக தெய்வத்தால் அனுப்பப்பட்டவர்கள் தான் ஓரோ வானதூதர்களும் ஓரோ காவல் தூதர்களும். மறுபடியும் அந்த வார்த்தை படிங்கள். 14 வாக்கியம். அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா. அடுத்தது, மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு. பார்த்தீங்களா? மீட்பை பெற விரும்புபவர்கள் யார்? அந்த மீட்பை பெற விரும்புபவர்கள் நீயும் நானும். அப்போ நமக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள். யாரால் அனுப்பப்பட்டவர்கள்? தெய்வத்தால் அனுப்பப்பட்டவர்கள். அப்போ வானதூதர்கள் ஓரோ வானதூதர்களும் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் ஒழிய வேறு எதுவும். அப்போ அவருடைய ரோல் என்பது நம்மை பாதுகாக்க வேண்டியது, ரெண்டாவது நம்மை மீட்பின் பாதையில் கொண்டு போக வேண்டியது. இதுதான் அவருடைய ரோல். ஆனால் தான் நான் வாசிக்கிறோம் விடுதலை பயணம் நூல். விடுதலை பயணம் நூல் 23 அதிகாரம். விடுதலை பயணம் நூல் 23 அதிகாரம் 20 முதல் திருவாக்கியங்கள். வழியில் நான் உன்னை பாதுகாக்கவும்
ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் என் தூதரை அனுப்புவேன். அப்போ வழியில் உன்னை பாதுகாக்கவும் அதன் பிறகு ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவும் உனக்கு முன் ஒரு தூதரை நான் அனுப்புவேன். அப்போ வழியில் என் வாழ்க்கை வழியில் என் வாழ்க்கை பாதையில் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்ட காலகட்டத்தில் மீட்பின் பாதையை நான் போய்கொண்டிருக்கிற வழியில் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டியவர் யார்? அந்த வானதூதர். அப்போ அந்த வானதூதர் எனக்கு வழி நடத்தி கொண்டிருப்பார், எனக்கு பாதுகாப்பு தந்து கொண்டிருப்பார். இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே 99 அந்த பேச்சு மாற்றாதீர்கள். அப்படியே 99 எடுங்கள். திருப்பாடல் 99. அதுதான் படிங்கள். 11 10 11 படிங்கள். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். அப்போ நான் போகிற இடங்கள் எல்லாம் என்னை பாதுகாக்கவும் என்னை வழி நடத்தவும் நான் அடுத்த வார்த்தை கால் கல்லின் மேல் மோதாதபடி கைகள் தாங்கிக் கொள்வார்கள். அப்போ நான் போகிற பாதையில் கால் தட்டி நான் கீழே விழாமல் இருப்பதற்கும் வழியில் தடைகள் ஏதாவது இருந்தால் இதோ இந்த இடத்தில் தடை இருக்கின்றது, இந்த தடை தாண்டி நீ போ, இந்த இடத்தில் பள்ளம் இருக்கின்றது, இந்த பள்ளம் தாண்டி நீ போக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை பாதையில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் எடுத்து சொல்லி நான் கீழே விழாதபடியும் எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராமபடியும் பாதுகாத்து என்னை வழிநடத்தி கொண்டு போவதுதான் யாரு? அந்த வானதூதர்கள். அப்போ ஓரோ வானதூதர்களும் எனக்கு தரப்பட்டிருப்பவர்கள் தெய்வத்தோடு ஊழியம் செய்கிறவர்கள், இறை பணியை செய்கிறவர்கள். அவருடைய இறைப்பணி என்பது என்ன? என்னை வழி நடத்துவதும் என்னை பாதுகாப்பது தான் அவருடைய பணி ஒழிய வேதங்களை. அப்போ எனக்கு தொண்டாற்ற அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். அப்போ அந்த வானதூதருடைய பேச்சை நான் கேட்க வேண்டும். இப்போ அப்படியே எடுத்து படிங்கள். விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம். இப்போ மறுபடியும் அந்த வார்த்தையை படிங்கள். 20லிருந்து வார்த்தையை படிங்கள். வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் தூதனை. அப்போ எனக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் என்பது எது? ஸ்வர்க்கம். எங்கிருந்து நான் வந்திருக்கின்றேன்? ஸ்வர்க்கத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன். மீண்டும் நான் எங்கு போக வேண்டும்? ஸ்வர்க்கத்துக்கு போக வேண்டும். ஆனால் நான் எங்கென்று வந்தேனோ அங்கு நான் போகாமல் வழி தவறி நான் பாதாளத்துக்கு நான் போகிறேன் என்றால் வானதூதர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் நான் போகிற பாதை தவறு என்று அறிந்தால் என்னை அவர் கண்டிப்பார்கள். அவர்கள் எனக்கு எச்சரிக்கை தருவார்கள். நீ போகிற பாதை சரியான பாதை அல்ல, தவறான பாதை என்பதை அவர்கள் என் மேல் உரிமை எடுத்துக்கொண்டு எனக்கு பல காரியங்கள் செய்வார்கள். என்ன காரணங்கள்? தெய்வத்துடைய பணி, இறைவனுடைய பணி. அவ இறைப்பணியை செய்கிற காரணத்தினால் நான் சரியான பாதை போகிறேனா இல்லையா என்பதை பார்க்க வேண்டியதும் கவனிக்க வேண்டியதும் எச்சரிக்கை தருவதும் எல்லாம் அவருடைய பணி காரணத்தினால் அந்த வானதூதர்கள் என்னதான் இருந்தாலும் சரி ஒரு நாளும் என்னை விட்டு விலகி போக மாட்டார்கள். நான் தான் அவர்களை விட்டு விலகி போகிற ஒழிய அவர்கள் ஒரு நாளும் என்னை விட்டு விலகி போக மாட்டார்கள். இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். பார்த்தீங்களா? அந்த வானதூதர்கள் முன் தெய்வம் சொல்ற வார்த்தை எச்சரிக்கையாக இரு. என்ன காரணம்? அடுத்தது அவர் சொல்கையில் நட. அடுத்தது அவர்களை எதிர்ப்பவனாக இராதே. தெய்வம் நமக்கு சொல்ல வார்த்தை இதோ நான் உனக்கு வானதூதரை தந்திருக்கின்றேன், அவருடைய சொற்களை கேட்டு நீ நடக்க வேண்டும். அந்த வானதூதரை எதிர்ப்பவனாக நீ இருக்காதே. என்ன காரணம்? அடுத்த வார்த்தை குற்றங்களை பொறுத்து கொள்ள மாட்டார். அடுத்தது என் பெயர் அவரில் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வானதூதர் யாருடைய நாமத்தில் கடந்து வருகின்றார்? கடவுளுடைய நாமத்தில். அப்போ அந்த வானதூதர் பேசுகிறார் யாருடைய வார்த்தை? தெய்வத்துடைய வார்த்தை. அப்போ வானதூதர் என்னோட பேசுகிறார் என்றார். யார் என்னோடு உரையாடுகின்றார்? தெய்வம் தான் என்னோட உரையாடுகிற, வேறு யாரும் இல்லை. யார் வழியாக? அந்த வானதூதர் வழியாக தெய்வம் என்னோடு உரையாடுகின்றார். அப்போ அந்த வானதூதருக்கு நான் கீழ்ப்படிந்து நான் போகிறேன் என்றால் யாருக்கு நான் கீழ்ப்படிந்து நான் போகின்றேன்? தெய்வத்துக்கு நான் கீழ்ப்படிந்து போகின்றேன். அப்போ அந்த வானதூதர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய தேவைகளெல்லாம் அறிந்து அதுக்கேற்றபடி வழி நடத்தி கொண்டு போவர் தான் இந்த வானதூதர். அப்போது நான் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் எல்லாம் இறை செய்தியை எடுத்து சொல்பவர் தான் இந்த வானதூதர். மரியாவுக்கும் வானதூதர் சொன்ன வார்த்தை என்பது என்ன? யாருடைய செய்தி? கடவுளுடைய செய்தி எடுத்துக் கொடுக்கின்றார். மீண்டும் எடுத்து படிங்கள். தோபித்து புஸ்தகம், தோபித்து புஸ்தகம், தோபித்து புஸ்தகம் எடுத்து படிங்கள். 3ஆம் அதிகாரம் 16 17. 3ஆம் அதிகாரம் 16 17.
ம் ம் ரஃபேல் அனுப்பப்பட்ட வானதூதர் அனுப்பப்பட்டார். எதற்காக? இதோ அவளிடத்தில் இருக்கின்ற அந்த தடையை நீக்குவதற்கும் அவளது பிடித்திருக்கின்ற திண்மையிலிருந்து அவளை விடுவிப்பதற்கும் தெய்வம் எந்த தூதரை அனுப்புகின்றார்? ராஃபேல் வானதூதரை தெய்வம் அனுப்புகின்றார். அப்படி என்றால் அந்த தூய ஆவியான அந்த வானதூதர்கள் ஓரோருத்தர் வானதூதர்களும் எனக்காக பரிந்துரை ஜெபித்தது மட்டுமல்லாமல் என்னிடத்தில் இருக்கின்ற திண்மைகளின் தீய சக்திகளையும் விரட்டக்கூடிய சக்தி உள்ள நபராக இருக்கின்றார்கள். அவர்கள் யாருடைய நாமத்தில் அதை விரட்டுகிறார்கள்? கடவுளுடைய நாமத்தில். அவர்கள் அல்ல, விரட்டு தெய்வத்துடைய நாமத்தில் அவர்கள் விரட்டுகிறார்கள், பேய்களை ஓட்டுகிறார்கள், எல்லா தீன்மைகளிலிருந்து என்னை காக்கின்றார்கள். அப்போ தெய்வம் நேரடியாக அல்ல, அவர்கள் வழியாக என்னிடத்தில் வருகின்றார், தடை எடுத்து மாற்றுகின்றார், பேயெல்லாம் ஓட்டுகின்றார். மீண்டும் அதே தோபித்து புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13, 14. ம் 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 அப்போ தெய்வத்தால் அனுப்பப்பட்டவன், இறை செய்தியை கொடுக்கின்றவன், இறை செய்தியை தெய்வ சன்னதியிலிருந்து மனிதனிடத்திலிருந்து தெய்வத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவன். அப்போ ஓரோ தூதர்களும் இந்த தூதர்களுடைய ரோல் என்பது இறை சன்னதியிலிருந்து செய்தியை கொண்டு வந்து தருவதும் நம்முடைய செய்திகளை தெய்வ சன்னதியில் கொண்டு போய் சேர்ப்பதும் இதுதான் இவருடைய ரோல் என்று பார்க்கின்றோம். அப்போ இறைவனுடைய செய்தியை நமக்கு தருவதும் நம்முடைய செய்திகளை தெய்வ சன்னதியில் கொண்டு போய் கொடுப்பதுமாக இருக்கின்ற சமயத்தில் மக்களே, அந்த ஓரோ வானதூதர்களிடத்தில் நான் பரிந்து பேசுவதும் அந்த வானதூதரிடத்தில் நான் செல்வதும், வானதூதர்களே எனக்காக பரிந்து பேசுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு நாம் தவறல்ல, மாறாக நாம் என்ன செய்கின்றோம்? நேரடியாக தெய்வ சன்னதியில் நான் போகிறது தான். இது ஒழிய இது ஒரு நாளும் சிலை வழிபாடு அல்ல. அப்போ வானதூதர்களும் புனித சமூகம் தெய்வம் எனக்கு தருகிறார் என்றால் எதற்காக என்றால் இறைவனுடைய செய்தியை நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கை நடக்குவதற்கும், அதே மாதிரி என்னுடைய குறைகள், என்னுடைய பலவீனங்கள், எனக்கு தேவையானது அனைத்தையும் தெய்வ சன்னதியில் பெற்று தருவதற்குமாகவும், என்னுடைய விருப்பங்களெல்லாம் நேரடி எனக்கு தெரிவிப்பதற்கும் எல்லாமே இந்த வானதூதர் வழியாகவே நடக்கிறது. அது நான் ஏற்படுத்துவதல்ல, தெய்வம் எனக்காக ஏற்படுத்தினான் ஒழிய இது ஒரு நாளும் சிலை வழிபடல்ல. அப்போ அது தேவையா? நிர்பந்தமாக அது தேவை, அது தேவை. காரணம் வார்த்தை கூறுகிறது, தெய்வம் தருகின்றார். அப்போ சொன்னார்கள் என்னவென்று, இயேசு நம் மனிதனுக்கும் கடவுளுடைய இயேசை தவிர வேறு யாரும் இல்லை என்று. உண்மைத்தான், வேறு யாரும் இல்லைத்தான். ஆனால் அதே தெய்வம் உனக்கும் எனக்கும் இந்த வானத்துக்களை தந்த காரணத்தினால் நீயும் நானும் அவர்கள் வழியாக போகிறதில் ஒரு தவறும் இல்லை. அது உண்மையாக இருந்தது, அது இன்னும் சால சிறந்தது, அது இன்னும் அபிஷேகத்தை நமக்கு அது பெற்று தரக்கூடியது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வானதூதர்களை புனித இது வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது நிலைக்கு வந்து விடுங்கள். என்னது ரெண்டாவது நிலை? நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவது நிலை வருதான் யாரு? புனிதர்கள். இந்த புனிதர்கள் யாரு? இந்த புனிதர்களும் நம்மை போல சாதாரண ஒரு மனிதர்கள், நம்மை போல சாதாரண மனிதர்கள், பாவத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த ஒரு புனிதனும் புனிதையும். ஒரு காலகட்டத்தில் தெய்வத்தை அதிகமாக அன்பு செய்த காரணத்தினால், தங்களுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த காரணத்தினால் தெய்வத்தையே சொந்தமாக்கி கொண்டு அந்த இறைவனுக்காக தங்களே அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த ஒரு புனிதரும் புனிதையும். அப்படி என்றால் எவ்வாறு நம்மை போல சாதாரண மனிதனாக இருந்த அவர்கள், பாவத்தில் பிறந்த அவர்கள் தெய்வத்தை எந்த அளவுக்கு அன்பு செய்தார்களோ அதே மாதிரி நீயும் நானும் அதே மாதிரி அன்பு செய்து வாழ வேண்டும். ஒன்று, நீயும் நானும் நம்முடைய விசுவாச போராட்டத்தில் அவர்களைப் போலவே செயல்பட்டு விசுவாசத்தில் உயர்ந்து இருக்க வேண்டும். 2, இதுதான் திருச்சபை நமக்கு கற்றுத் தருவது. 3வது, இவர்கள் வழியாக தெய்வம் நமக்கு கிருபையையும் தட்டு தருவார். எங்க வார்த்தை உண்டா? எடுத்து படிங்கள். எபிரேயருக்கு திருமுகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். எபிரேயருக்கு திருமுகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அடுத்தது, அவருடைய வாழ்வை நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உள்ளவராய் இருங்கள். அப்போ உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்கள் யார்? உங்கள் தலைவர்கள் உன்னுடைய புனிதர், உன்னுடைய புனிதை, உன்னுடைய புனிதன், ஒரு புனிதை. அவருடைய வாழ்வின் நினைவை எண்ணிப்பார். அப்படி என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணிப்பார்கள். உதாரணம், நாம் புரிந்து கொள்வதற்காக நல்ல ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இதோ இங்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், வின்சென்ட் டி பால்.
இங்கே புனித வின்சென்ட் டி பால் நீங்கள் பார்க்க, எங்களுடைய சபையுடைய பாதுகாவலர். இதோ இங்கே வின்சென்ட் டி பால். இந்த சொரூபம் காண்கின்ற பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? 2 குழந்தைகள் அங்கே இருக்கின்றார். ஒருத்தர் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் ஏழைகளுக்கு அவர் தந்தையாக இருக்கிறார். ஏழைகளுக்கு தந்தையாக, ஏழைகளுக்கு முக்கியம் கொடுத்து போனவர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட ஒரு புனிதர். அப்போ இந்த புனிதர் எப்படி ஏழைகளுக்கு முக்கியம் கொடுத்து போனாரோ, அதே மாதிரி நீயும் நானும் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு முக்கியம் கொடுத்து போனாரோ, அதே மாதிரி நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு முக்கியம் கொடுத்து நாம் வாழ வேண்டும். ஏழைகளுக்கு சென்று நீங்கள் போக வேண்டும். இனி அந்த புனிதரை காண்கிற பொழுதெல்லாம் எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இப்போ நான் வின்சென்ட் சபையாக இருந்த காரணத்தினால எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்? அவர் நடத்தின தியானங்கள், பாப்புலர் மிஷன் தியானங்கள் என்பது என்ன? பங்கில் சென்று இறை வார்த்தை அறிவிப்பது. அவர் சென்றார், மக்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. மக்கள் வருவதற்கு இறை வார்த்தையை கேட்காமல் இருக்கிறார்கள், வார்த்தை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், அன்றாட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் ஏழை மக்கள் எங்கிருந்து போவார்கள்? வேலையெல்லாம் விட்டு எப்படி வார்த்தைக்கு வர முடியும்? அதனால் அவரால் இங்கே வர முடியாது. எனவே நாம் அங்கு செல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இருக்கிற இடத்துக்கு, அவர்கள் எங்கு வசிக்கிறார்களோ அங்கு சென்று அவர்கள் மத்தியில் கூட இருந்து அங்கு வேலையெல்லாம் முடித்த பிறகு மாலை வேலை அவர்களுக்கு இறை வார்த்தை அறிவிப்பது. அப்போ அவங்க வேலைகளுக்கு எங்கேயும் தடையும் இல்லை, அதே மாதிரி வார்த்தைக்கு அங்கே பஞ்சமும் இல்லை. இதை நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆரம்பித்த ஒரு தியானம் தான் அது பாப்புலர் மிஷன் தியானம். அதான் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடு முழுவதுமாக பாப்புலர் மிஷன் தியானம் எப்போ ஆரம்பிக்கிறது? காலையில் வேலை இல்லையா? இல்லையே, அதிகாலையிலும் மாலை வேலையிலும் இடைப்பட்ட நேரங்களில் இறை மக்கள் எங்கு செல்வார்கள்? அவர்கள் அங்கங்கே வேலைக்கு அவங்க போயிடுவார்கள். அப்போ வேலைக்கு எந்த ஒரு தடையும் அங்கே இல்லை, வேலைக்கு தடை இல்லை. அப்போ அவர் காண்கிற பொழுது நற்செய்தி அறிவித்தார். யார்களுக்கு? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்படி என்றால் சென்று போ, நீ போய் எல்லா இடங்களும் சென்று நற்செய்தி அறிவி. அப்போ நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு சகோதரனாக, ஒரு மனிதனாக அவர் இருக்கின்றார். இறைவனுக்கு முக்கியம் கொடுத்து வாழ்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றார். ஏழைகளுக்கு மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு மகனாக இருக்கின்றார். அப்போ அவருடைய வாழ்வை நினைவு கூர்ந்து கொண்டு அவரை போலவே நீங்கள் நேசிகள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை சூழலில் மையம் எடுத்துக்கொண்டு எப்படி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், யாருக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அறிந்து கொண்டு நீ இப்போ எல்லோருக்கும் இறைவார்த்தை அறிவி. இதை நம்ம பார்க்கின்றோம். புனித அந்தோனியாரை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்தோனியாரை பார்க்கும்போது கையில் என்ன இருக்கின்றது? பைபிள். பைபிள் மேலே யார்? இயேசு. அப்படி அர்த்தம் என்பது என்ன? அந்தோனியார் இறை வார்த்தையை படிக்கிற சமயத்தில் எல்லாம் யார் அங்கே கடந்து வருகின்றார்? குழந்தை இயேசு அங்கு கடந்து வருகின்றார். அப்படி என்றால் நானும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நானும் வாழ்கிற சமயத்தில் இறை வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒன்னம்சம் கொடுக்கின்ற பொழுது அந்தோனியாருக்கு எப்படி இயேசு கிறிஸ்து வந்தாரோ அதே மாதிரி எனக்கும் என்ன வருவார்? அந்த இயேசு அனுபவம் எனக்கு கிடைக்கும். அந்தோனியார் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய விசுவாச போராட்ட மத்தியில் அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? இறை வார்த்தைக்கு, பலிப்பீடத்திற்கு, நற்கொடைநாதருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதே மாதிரி என்னுடைய விசுவாச போராட்டத்தில் நானும் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நற்கொடைநாதருக்கு முக்கியம் கொடுத்து போக வேண்டும். அப்படி இறை வார்த்தைக்கும் நற்கொடைநாதருக்கு முக்கியம் கொடுத்து நாம் போகிற சமயத்தில் எனக்கும் அந்த இயேசு அனுபவம் கிடைக்கும். ஆனால் தான் அந்தோனிய சொரூபம் வருகிறது. அப்போ அவரை காண்கிற பொழுது அவருடைய வாழ்வை நிறைவை எண்ணி பார்த்து கொண்டு நீங்களும் அவரை போலவே நம்பிக்கை உள்ளவராய் நீங்கள் வாழுங்கள். அப்போ அந்த சொரூபம் அங்கே வைக்கப்படுகிறது. அப்போ அந்த சொரூபம் காண்பதெல்லாம் அவர் எப்படி இயேசு மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தாரோ நானும் அதே போல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணமானது நமக்கு அங்கே கடந்து வருகிறது. இதனால் தான் மக்களிலே புனிதர்கள் வழியாக. இனி ரெண்டாவது பார்க்கணும், இந்த புனிதர்கள், இந்த வின்சென்ட் புனிதர், இவர்களெல்லாம் யாரை அதிகமாக அன்பு செய்தார்கள்? மனிதர்களையா தெய்வத்தையா? தெய்வத்தை தான் அன்பு செய்வார்கள். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்மை ஒரு ஆள் அன்பு செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை ஒரு ஆள் அதிகமாக அன்பு செய்கிறார் என்றால் அவருடைய பேச்சை நாம் கேட்போமா கேட்க மாட்டோமா? நிச்சயமாக கேட்போம். அதேமாதிரி நாம் ஒரு நபரை அதிகமாக அன்பு செய்கிறோம் என்றால் அவருடைய பேச்சை கேட்போமா கேட்க மாட்டோமா? நிச்சயமாக கேட்போம். அப்படி என்றால் இந்த புனிதர்கள், இந்த அந்தோனியார் வாழ்ந்த காலகட்டத்தில் யாரை அவர் அதிகமாக அன்பு செய்தார்? தெய்வத்தை அதிகமாக அன்பு செய்தார். தெய்வம் அவர்கள் அன்பு செய்து கொண்டிருந்தார். இவர் தெய்வத்தை அன்பு செய்த காரணத்தினால் அந்த இறைவனுக்கு வேதனை வரக்கூடாது, அந்த இறைவனுக்கு காயங்கள் ஏற்படக்கூடாததற்காக இறை திட்டத்துக்கு ஏற்றபடியே கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்தார். அதனால் இவருடைய பேச்சுக்கு தெய்வம் செவிமடுக்கின்றார். அப்போ அன்பு செய்கிற ஒரு மகன், ஒரு மகள், அவனுடைய பேச்சுக்கு தெய்வம் கீழ்ப்படிவார், தெய்வம் கீழ்ப்படிவார். அதனால் பரிந்துரை அந்தோனியார் வழியாக போகிற சமயத்தில் அந்தோனியாரே தெய்வத்தை அதிகமாக அன்பு செய்தவனாக இருக்கின்றாயே, அதனால் நீ சொன்னால் நிச்சயமாக அவர் கேட்பார். நான் குறைவாக அன்பு செய்கின்றேன், என்னுடைய பன்றாட்டு ஏற்கப்படவில்லை, அதனால் நீ எனக்காக பரிந்துரைத்து கொண்டு தெய்வ சன்னதியில் நீ பெற்றுத்தான் சொல்லும்போது அதிகமாக அன்பு செய்த மனிதன் இதோ போகின்றார்,
பரிந்துரைக்கின்றார், எனக்கு கிருபையை பெற்று தருகின்றார். அப்போ அந்தோனியார் வழியாக தெய்வ கிருபையை நான் பெறுகிறேன் ஒழிய, அந்தோனியார் ஒரு மீன்ஸ் தான் ஒழிய அந்தோனியார் அல்ல எனக்கு அங்கு முக்கியம். அந்தோனியார் வழியாக தெய்வ சன்னதியில் நான் போய் சேருகின்றேன். அது சிலை வழிபாடா அல்ல, தெய்வம் தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அந்தோனியார். அதே மாதிரி இப்போ வின்சென்ட் பால் ஓரோ புனிதர்களும் இவர் எனக்கு தரப்பட்டிருப்பது. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கிடம் வாசிக்கின்றோம், அதே எபிரேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1-2 மூல வாக்கியங்கள். எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. கிளியர்? இப்போ முதல்ல பாடுங்கள், மறுபடியும் அந்த 1ஆம் வாக்கியம் படிங்கள். எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள். அப்படி என்றால் திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள். எது அந்த சாட்சி? நம்முடைய புனிதர்கள், புனிதைகள். எத்தனை புனிதர்கள், புனிதைகள் இருக்கிறார்கள். அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் எப்படி விசுவாசத்தை, எப்படி நம்பிக்கை இழக்காமல் எப்படி உறுதியோடு இருந்தார்கள். அதே மாதிரி நீயும் நானும் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ வேண்டும். இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு புனிதன் தான் யார்? இப்போ ரீசெண்டாக அந்த வாலிபன் பேர் என்னது? கார்ல் அக்விட்டிஸ். கார்ல் அக்விட்டிஸை நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த கார்ல் அக்விட்டிஸ் இதோ கம்ப்யூட்டர் உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், தெய்வத்தை அதிகமாக அன்பு செய்கின்றார், இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற ஒரு மனிதன். அது இறைவனுக்கு இந்த காலகட்டத்திலும் கம்ப்யூட்டர் வழியாக, இன்டர்நெட் வழியாக, அந்த மீடியா வழியாகவும் நம்மளால் புனித தன்மைக்கு பெற முடியும் என்பதுக்கு அந்த நபர் சாட்சி. அப்போ அந்த கார்ல் அக்விட்டிஸை பார்க்குற சமயத்தில், இதுவா கார்லோஸை, நானும் ஒரு வாலிபனாக இருக்கின்றேன், ஆனால் நான் உன்னை மாதிரி நான் வாழ்ந்ததில்லை, மாறாக நான் தீமைக்கு அடிமைப்படுகின்றேன், தவறான படங்கள் நான் பார்க்கின்றேன், பல போனோகிராஃபி படம் பார்க்கின்றேன், செய்யக்கூட பல பாவங்கள் நான் செய்கின்றேன். ஏன் இன்டர்நெட்டை நன்மைக்கு பயன்படுத்தாமல் தீமைக்கு நான் பயன்படுத்தி கொண்டு நான் வாழ்கின்றேன். நான் அந்த இன்டர்நெட் வழியாக வளர்ச்சிக்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையை தகர்ச்சியை போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் நீயோ தெய்வம் தந்த இன்டர்நெட்டை, தெய்வம் தந்த அந்த கம்ப்யூட்டரை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெய்வத்தை அதுக்கு அன்பு செய்த காரணத்தினால் நீ புனிதனாக நீ மாறுகின்றாய். அப்போ உன்னை போல நான் வாழ வேண்டும், என்னால் முடியவில்லை, ஆகவே எனக்காக நீ பரிந்துரைத்து கொண்டு உன்னை போல் வாழ்கிற சக்தி எனக்கு தா என்று சொல்லிட்டு அங்கு நான் பரிந்துரைக்கின்றேனே ஒழிய அவனை நாம் இதாக்குறதல்ல. அப்போ அந்த புனிதர் இந்த காலையில் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நானும் வாழ கிடைக்கின்றேன். அப்போ திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை பேர் இருக்கிற சமயத்தில் எல்லாரையும் மனதில் கொண்டு வர, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கிற எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சுமையும் நம்மை பாரமாக அழைத்து கொண்டு, எது உனக்கு பாரமாக இருக்குண்டு, பொருளாதார நெருக்கடியா, கடன் தொல்லையா, அல்லது எது பல பாவங்களா, குற்ற உணர்வுகளா, அல்லது பல ஏமாற்றங்களா, தோல்விகளா, இது அத்தனையும் யாருக்கு வந்திருக்கின்றது? இவர்களுக்கும் வந்திருக்கின்றது. நோயோடு இருக்கின்றாயா? அக்விட்டிஸ் நோயாளியாக தானே இருந்தார். அக்விட்டிஸ் பெர்னதத் நோயாளியாகத்தான் இருந்தார்கள். அப்போ பலரும் நோயாளியாகத்தான் இருக்கின்றார்கள். தேவசகாயம் பிள்ளை, புனித தேவசகாயம் பிள்ளை அடித்து 8 விதமான இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்கோயில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எந்த மிளகாப்பொடி போடுறது, மற்ற ஆணியில் அடிக்கிறது, பலவிதமான கொடூரம். அந்த ஒரு மனிதனுக்கு சிந்திக்க முடியாத அளவுக்கு அது கொடூரப்பட்ட போதிலும், அந்த கொடுமைக்கு உள்ளானப்பட்ட போதிலும் அவர் தெய்வத்தை உதறி தள்ளவில்லையே, தெய்வத்தை உள்ள தரவில்லையே. நோய்கள் வந்த போதிலும், காய்ச்சல் ஏற்பட்ட போதிலும் இறைவனுக்கு ஒன்னம் சனம் கொடுத்து வாழ்ந்த எத்தனையோ புனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி பாருங்கள். ஆனால் நீயும் நானும் என்ன செய்கின்றோம்? நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தவுடனே, நமக்கு ஒரு ஏமாற்றம் வந்தவுடனே, நமக்கு பல காயங்கள் ஏற்பட்ட உடனே, நம்முடைய வாழ்க்கை பல தோல்விகள் வந்தவுடனே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி நாம் கேள்வியை கேட்கின்றோம். ஆனால் இந்த புனிதர்கள் அந்த கேள்வியை கேட்கவில்லையே. அப்போ நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார். நமக்கு அவர்கள் வித்தியாசம் பாருங்கள். அவர்கள் தெய்வத்தை அதிகமாக அன்பு செய்தார்கள். நீ நானும் தெய்வத்தை அன்பு செய்யவில்லை, மாறாக குறைவாக அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பு செய்கிற பெயரில் வன்முறை தான் நீயும் செய்து கொண்டிருக்கின்ற ஒழிய உண்மையை நான் அன்பு செய்யவில்லை. அவங்க அன்பு செய்த காரணத்தினால் மன்னித்தார்கள், விட்டு கொடுத்து போனார்கள், அனுசரித்து போனார்கள். பல மக்களுக்கு எதிராக பல மக்களுடைய எதிர்க்கும் ஆளானார்கள். எந்த எதிர்ப்பு ஆளான போதிலும் தெய்வத்தை மட்டும் கைவிடவில்லை. நீயும் நானும் மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். புனித தன்மையை நாம் இழந்து விட்டோம்.
பாவத்தில் பிறந்த இந்த கார்லோஸ் அக்விட்டிஸ் பாவம் நிலையிலிருந்து தெய்வத்தை அதிகமாக அன்பு செய்த காரணத்தினால் உயர்ந்த நிலை, புனித நிலை கொண்டு வரப்பட்டார் என்றால், பாவ நிலையில் நானும் பிறந்தேன் என்றால் என்னாலேயும் இந்த பாவம் நிலையிலிருந்து புனித நிலைக்கு வர முடியும். எப்பொழுது எனக்கு தரப்பட்ட அந்த பந்தயத்தில் நான் ஓடுகிற சமயத்தில், எப்படி என்னை அழுத்தி கொண்டிருக்கின்ற மனபாரங்கள், பல தோல்விகள், பல காயங்கள், அதிலிருந்து நான் விடுதலை பெறுகின்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது கிடைக்கும். அதன் பாருங்கள், திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற எந்த சுமையையும், நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற எல்லா பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, அங்குதான் கன்ஃபெஷன், அங்கதான் பாவங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தான் கன்ஃபெஷன். கார்லோஸ் அக்விட்டிஸ் எப்பெல்லாம் பாவ சங்கீதம் செய்வார்? படிச்சிருக்க சொல்லியிருக்காங்களே, எப்பெல்லாம் செய்கிறார்? எல்லா வாரமும் செய்வார், எல்லா வாரமும் செய்து கொண்டிருப்பார். நீயும் நானும் பாவ சங்கீதம் எப்போ செய்கின்றோம்? வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. எங்கே ஒரு வாரம்? அதெல்லாம் ஒரு வாரம் செய்ய தேவையில்லை. எதுக்கு ஒரு வாரம் பாவசங்கீதம் செய்கிறீர்கள்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பாவமே இல்லை, இதெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவன் அப்படி பார்க்கவில்லையே, பாவம் பாவம் தான் சொன்னார்கள். டாமினிக் சாவியோ, புனித டாமினிக் சாவியோ, பாவம் செய்வதை விட மரிப்பதே நல்லது, சாவதே நல்லது. பாவத்தை வெறுத்து வாழ்ந்தவர்கள், சிறுவர்கள் பாவத்தை வெறுத்து வாழ்ந்தவர்கள். நீயும் நானும் மனிதர்களை வெறுத்து வாழ்கிறோம் ஒழிய பாவத்தை அல்லையே நாம் வெறுப்பது. பாவத்தை நேசித்து கொண்டிருக்கின்றோம். எப்படி மக்களை உனக்கும் எனக்கும் விடுதலை கிடைக்கும்? எப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும்? இந்த சிறுவர்கள் இதே பாவ உலகத்தில் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இது அதே மாதிரி பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்ட பந்தயத்தில், எனக்கு என்ன பந்தயம் தரப்பட்டிருப்பது? பந்தயத்தில் மன உறுதி ஓட வேண்டும். எனக்கு என்ன பந்தயம் தரப்பட்டிருப்பது? என்ன பந்தயம்? மீட்பை நான் அடைய வேண்டும், மீட்படைவதற்கு நான் ஓட வேண்டும். அப்போ என் ஓட்டத்தின் கூட வருவது யாரு? என் பந்தயத்தில் என் கூட ஓடுபவர் யாரு? இன்னொருத்தரும் இருக்கிறார். யார் அது? பிசாசு. பிசாசு என் கூட வந்து கொண்டிருக்கும். எதற்கு? என் ஓட்டத்துக்கு தடை விதித்து கொண்டே இருக்கும். இன்னொருத்தரை என் பின்னாடி இன்னொருத்தன் ஓடிக்கொண்டு வருவார். யார் அது? தெய்வம் ஏற்படுத்தின வானதூதர்கள், புனிதர்கள், புனித சபைகள் எல்லாம் வருவார். எதற்காக? அவன் ஏற்படுத்துகிற ஓரோ தடைகளில் இருந்து என்னை காப்பாற்றுவதற்காக. நீங்கள் பார்க்குற ரன்னிங் ரேஸ் என்ன ரேஸ்? அது ஹடில் ரேஸு. அது என்ன தடகலை, என்ன இடைகள் அதான் ஒன்று கிடக்குது. அந்த ஹடில்ஸ் டங்குன்னு இல்லை, ஓடிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு கல் தூவிப்பார்கள், அதை தாண்டி போக வேண்டும். அது இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லையே. அதை தாண்டி ஒவ்வொரு தாண்டிட பிசாசு சொன்னா வைக்க 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 இதோ இந்த வானதூதர்கள் நமக்கு துணை நின்று கொண்டு, இந்த புனிதர்கள் நமக்கு துணை நின்று கொண்டு அதெல்லாம் தடையெல்லாம் எடுத்து மாற்றி நமக்கு தரப்பட்ட பந்தயத்தில் முன்னாடி ஓட இவர்கள் துணை செய்வார்கள். என்ன காரணம்? தெய்வத்தால் அனுப்பப்பட்டவர் இவர்கள். இதோ வானதூதர்கள் துணை செய்வார்கள். தடை வருகின்ற பொழுது இந்த புனிதரை நினைத்து பார்ப்பேன். கம்ப்யூட்டர் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு தவறான படங்கள் வருகிறது. தெய்வம் தூண்டுகின்றார், எடா கார்லோஸ் அக்விட்டிஸ் நீ பாரு, அவன் இது செய்யவில்லையே, பிறகே நீ செய்துகின்றாய். அந்த அக்விட்டிஸ் நினை வந்தவுடனே அந்த தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு மீண்டும் நேரான பாதையில் நான் போய் கொண்டிருப்பேன். எனக்கு காய்ச்சல் வருகிறது, பலரும் என்னை உயிருக்கு போராடுகாண்ட என்னை கொலை செய்ய வருகிறார்கள். உடனே தெய்வ சகாயம் பிள்ளையை தெய்வம் மனதில் கொண்டு வார். பாரா, உயிரை போலும் புச்சமாக பார்த்து கொண்டு நம்பிக்கை இழக்காமல் எப்படி இருந்தார் அதே மாதிரி நீ தைரியம் கொண்டு இரு, உயிரை புச்சமாக பாருங்க, நான் இருக்கிறேன் உன்னுடன். உடனே தெய்வ சகாயம் ஞாபகம் வந்த உடனே நீ என்ன வேணும் பண்ணிக்கோ, ஒரு நாள் என் இயேசு கிறிஸ்து விட்டு நான் போக மாட்டேன், அவருக்கு மட்டுமே 1ஆம் சரணம் கொடுத்து நான் போவேன். திடீர்னு நான் படிக்கின்றேன், பைபிள் படிக்கிற சமயத்தில் ஒரு தூக்கம் வரும், ஏன்னா வார்த்தையை படிக்க மாட்டேன். அந்தோனியாரை தெய்வம் நினைவு கொண்டு வருவார். ஏதோ பார், விசுவாச போராட்டத்தில் அந்தோனியார் எப்படி இறை வார்த்தைக்கு 1ஆம் சரணம் கொடுத்து வாழ்ந்தாரோ, எப்படி நற்கரை நாதருக்கு முக்கியம் கொடுத்து வாழ்ந்தாரோ, அதே மாதிரி நீயும் வாழப்பாரு, உனக்கு நான் தென்படுவேன், என்னை நீ காண்பாய் என்று. உடனே நான் பார்ப்பேன், தூக்கத்திலிருந்து விழிப்பேன், உறக்கம் சோம்பல் தனத்திலிருந்து வெளியே வருவேன், இறை வார்த்தையை படிக்க ஆரம்பிப்பேன், இதோ நற்கநாதருக்கு முக்கியம் கொடுப்பேன், நல்ல பாவசங்கத்திலும் செய்வேன். இதா இந்த பலிப்படத்தில் இயேசு கிறிஸ்துவை என் கண்ணால் கண்டு அவரை நான் அனுபவிக்க முடியும். எப்பொழுது? இந்த புனிதர்களை நினைவு கூறுகிற சமயத்தில். இப்போ மீண்டும் அந்த வார்த்தை படிங்கள். 12ஆம் அதிகாரம் 1-2 திருவாக்கியங்கள். எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்ட பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. பின்வாங்காத, முன்னாடி போ,
கீழே விழுந்தாலும் என்னை உயர்த்த ஆள் இருக்கிறார்கள். ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், நாம் பந்தயத்தில் ஓடுற சமயத்தில் என் பின்னாடி என்னை வீழ்த்த ஆட்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி என்னை வீழ்ந்ததிலிருந்து என்னை உயர்த்துவதற்கும் எனக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள். அப்போ என்னை வீழ்த்தவன் மேலல்ல என் பார்வை என்னை உயர்த்துகிறார்கள் பாருங்கள், அவர் மேல் என் பார்வை திருப்ப வேண்டும். அடுத்த வார்த்தை படியுங்கள். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். அப்ப நம்பிக்கையை தொடங்கி அதை நிறைவு செய்பவருமான இயேசு மேல் உன் கண்களை நீ பதிவை. வீழ்ந்த நான் ஒரு நாளும் அப்படி இருக்க மாட்டேன். வீழ்ந்த என் பார்வை எங்க இருக்க வேண்டும்? இயேசு மீது இருக்க வேண்டும். இயேசு மேல் கண்களை பதிவை. என்னை யார் வீழ்த்தினார்களோ அவன் மேல் கண்களை வைக்கக்கூடாது. அப்படி என்றால் எனக்கு நோய்கள் வருகிறது என்றால் ஐயோ எனக்கு நோய் வந்து விட்டதே என்ற கவலை அல்ல. மாறாக இந்த நோயிலிருந்து குணமாக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாரே, யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து மேல் என் கண்களை நான் பதிய வைப்பேன். எனக்கு ஏமாற்றம் வந்து விட்டது பாருங்கள், என்னை ஏமாற்றினார்களே, என்னை ஏமாற்றவர்களை பற்றி சிந்திப்பதை விட இதோ என்னை ஏமாற்றிய நிலையில் இருக்கிற என்னை இந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடிய உயர்த்தக்கூடிய என் அவமானத்தை எல்லாம் எடுத்து மாற்றக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாரு. யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து என் கண்களை நான் பதிய வைப்பேன். இங்குதான் வர வேண்டும். தோல்விகள் வருகின்றேன், தோல்விக்கு தூண்டு போக மாட்டேன். மாறாக இந்த தோல்வியிலிருந்து வெற்றியை எனக்கு தருகின்றாரு. அந்த வெற்றியை தருகின்ற தெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து என் கண்களை பதிய வைப்பேன். அப்ப என் கண்கள் பதிவிட இடம் எங்கே என்றால் இயேசு மீது தான் இருக்க வேண்டும். ஒழிய என்னை காயப்படுத்தியவனோ, என்னை வேதனைப்படுத்தியவனோ, என்னை அவமானப்படுத்தியவர்களோ, என்னை நிலத்தில் தள்ளிவிட்டவனோ மேல் அல்ல. ஆனால் இன்று நெய்யும் நான் எங்கே இருக்கின்றோம் என்று பார். புனிதர்கள் புனிதைகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் கண்களை இயேசுவில் பதிய வைத்தார்கள். இதா வெற்றியின் பாதை நோக்கி போனார்கள். பலரும் அவர்கள் அடிக்கிறார்கள், எல்லாம் செய்தார்கள். தெய்வ சகாயம் பிள்ளையை போட்டு அடிக்கிறார்கள், பயங்கரமாக சித்திரவதை செய்கிறார்கள். அப்போ அவருடைய பார்வை எல்லாம் எங்க இருந்தது? இயேசு மீது. நீ என்னை அடித்தாலும் சரி, எவ்வளவு சித்திரவதை செய்தாலும் சரி, என் பார்வையை இயேசுவில் நான் எடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் தெய்வம் மட்டுமே தான் என்று சொன்ன காரணத்தினால் உலகம் தோற்றுவிட்டது. தா மனிதன் உயர்ந்திருக்கின்றார். அந்தோனியார், இதோ கார்லோஸ் அக்யூட்டிஸ் என்னெல்லாம் கொண்டு வந்த போதில்லை, இதா வின்சென்ட் பால் என்னெல்லாம் கொண்டு வந்த போதில்லை, யார் எப்படி செய்த போதில்லை, தங்கள் பார்வையை இயேசு மீது செலுத்தினார்கள். எந்த ஒரு திண்மையும் அவர்கள் கீழடக்க முடியவில்லை. தா தெய்வத்தின் மீது வெற்றி அடைந்தார்கள். அப்படி என்றால் நீயும் நானும் பார்வையை எங்கு செலுத்த வேண்டும்? வேதனைகள், காயங்கள், அவமானங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது நம்முடைய பார்வை எங்க இருக்கின்றது? பலிப்பிடத்தில் உண்டா, இயேசு மீது உண்டா, அல்லது அந்த பிரச்சனை மேல் உண்டா? நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம், நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இயேசு கடலில் போய் கொண்டிருக்கிறார் இல்லையா? படகு சீடர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இயேசு படகில் இல்லை. நான் வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22 முதலில் திருவாக்கியங்கள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். இயேசு படகில் சீடர்கள் என்ன செய்கின்றார்? அக்கறைக்கு அவர் அனுப்புகிறார், நீங்கள் செல்லுங்கள் என்று. சீடர்கள் போகிறார்கள், ஆனால் படகில் இயேசு இருக்கிறாரா? இயேசு படகில் இல்லை. இயேசு படகில். அப்போ இயேசு இல்லாமல் தான் சீடர்கள் பயணம் செய்து கொள்கிறார்கள். பயணம் போய்கொண்டிருக்கிற சமயத்தில் அங்கே என்ன ஏற்படுகிறது? நடுக்கடலில் கொந்தளிப்பு ஏற்படுது. கொந்தளிப்பு ஏற்பட்ட உடனே சீடர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு தண்ணீரில் நடந்து வருவதை காண்கின்றார்கள். அப்போ ஒரு ஆயப்பர் சொன்ன வார்த்தை என்ன? ஐயோ பேய், ஐயோ பேய். சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் இயேசுவிடத்தில் பேசினவன், அந்த இயேசுவை பேசினவன், இயேசுவிடத்தில் பேசிய மனிதன் அந்த இயேசுவை கண்ட உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன? பேய். அது எப்படி இயேசு பேயா மாறினார்? அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்று வந்தவுடனே, தன்னுடைய வாழ்க்கையில் குழப்பம் என்று வந்தவுடனே அருகில் இருக்கிற நபர் தெய்வம்தான் என்று போல உணர்வு போல அது அவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. இதன்னே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தவுடனே என் பக்கத்தில் எங்கள் அம்மா தான் இருக்கிறார்கள், என் கணவன் தான், என் பெற்றோர் தான் உணர்வு இல்லாமல் வாய்க்கு வந்தபடி எப்படி நாம் திட்டிக் கொண்டிருக்கின்றோம். உன் வாயில் நீ எதிர்பார்த்தது நடக்காத காரணத்தினால் இதோ பக்கத்தில் என் அம்மா தான் இருக்கிறார்கள், எங்கள் அப்பா தான் என்னிடத்து பேசுகிறார்கள், அந்த உணர்வே இல்லாமல், அப்பனும் முதிய பெரியவர்களின் உணர்வு இல்லாமல், எந்த அளவுக்கு வாய்க்கு நரம்பு, நாக்கள் நரம்பு இல்லாமல் எப்படி அவன் பேசுகிறார்களை காயப்படுத்தி கேட்டால், நான் கோபத்தில் நான் பேசிவிட்டேன், நான் கோபத்தில் பேசிவிட்டேன், நான் கோபத்தில் சொல்லி அதுக்கு நீயும் நானும் ஜால் அடிச்சு கொண்டிருக்கோம். ஆமாங்க, அவன் கோபத்தில் பேசிட்டான், தெரியாமல் பேசிவிட்டான். எங்கே தெரியாமல் பேசுவார்கள்? கோபத்தில் எப்படி தெரியாமல் பேசுடைய? அறிவிழந்த காரணத்தினால், பாவத்தின் அடிமை என்ற காரணத்தினால் நீ பேசுகின்றாய். அதுக்கு செய்த பாவத்துக்கு நியாயத்தை நீ கண்டுபிடிக்கின்றாய். என்னது? கோபம். என்ன? நான் குடித்து விட்டேன், என்ன நான் இப்படி செய்து விட்டேன் என்று. அப்போ நீயும் நானும் எப்படி புனித நிலைக்கு வர முடியும்? இல்லையே. நெருக்கடி மத்தியில் வந்த உடனே இயேசுவை பேய் என்று சொன்ன போதிலும் அதை இயேசு பொருட்படுத்தவில்லை. இயேசு சொன்ன வார்த்தை என்ன? எடா நான் பேய் அல்ல,
நீ உன்னிடத்தில் இருந்த இயேசு தான் நான். அங்கே இயேசு அவனை கண்டிப்பதில்லை, அவனை அதட்டுவதில்லை, போடா என்று திரும்பி போவதில்லை. மாறாக நான் தான் என்று சொன்ன உடனே ராயப்பர் கடந்து வருகின்றார். கொஞ்ச தூரம் பொண்ணை தண்ணில் முழுகின்றார். காரணம், பார்வையை இயேசு எடுத்து விடுகின்றார். அதே மாதிரி நீ தான் ஆண்டவர் என்று நானும் என் வாழ்க்கை பயணத்தை, விசுவாச பயணத்தை ஆரம்பிக்கின்றேன். கொஞ்ச தூரம் நல்லா போகிறது, ஜெபம் வாழ்க்கை நல்லா போயிடுது, விசுவாச வாழ்க்கை நல்லா போகிறது, சந்தோஷமாக இருக்கிறனே, ஒரு பிரச்சனையும் இல்லையே, இதோ எல்லாம் கூட உறவுகள் நல்லா இருக்கின்றது, எல்லாம் வருகிறது. திடீரென்று இயேசுவை மறந்து பார்வை அங்கிருந்து எடுத்துட்டு இங்கே காண ஆரம்பிக்கின்றேன். உலகத்தை காண ஆரம்பிக்கின்றேன். பணம் வந்து விட்டதே, வேலை வந்து விட்டதே, குழந்தை வந்து விட்டதே, திருமணம் நடந்து விட்டதே, என்னெல்லாம் எதிர்பார்த்தேனோ அதெல்லாம் வந்து விட்டது, நல்ல வீடு வந்து விட்டது. இன்னைக்கு என்ன கவலை, இன்னைக்கு என்ன கவலை? நோய் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கின்றேன், கடன் இல்லை, நல்ல பணம் உண்டு, வேலை உண்டு, எல்லாம் உண்டு, உறவுகள் எல்லாம் உண்டு. இது எனக்கு தெய்வம் தேவையில்லையே, இதை நன்றாக போய்கொண்டிருக்கிற. திடீரென்று இந்த தெய்வத்தை மறந்து உலகத்தை என் பார்வையை திருப்பின உடனே, எப்போ என் பார்வை இயேசுன்னு எடுத்தனோ, இதா மறுபடியும் உலகம் என்னை கீழந்தல் விடுது. ராயப்பர் உள்ளே போக ஆரம்பித்தார். பிறகு மீண்டும் என்ன செய்கின்றார்? தலையை திருப்புகின்றார், கண்களை திருப்புகின்றார். இயேசுடன் திருப்பின உடனே, தெய்வமே என்னை காப்பாற்று என்று இயேசு சொன்ன வார்த்தை நமக்கு எல்லாம் தெரியும். என்னவென்று, நம்பிக்கை குன்றவனே ஏன் ஐயம் கொண்டாய், நான் தான் உன் கூட இருக்கிறேன்னு தெரியவில்லையா? நம்பிக்கை இல்லாத போதில்லும் என்னை விட்டு போற தெய்வம் அல்ல என் தெய்வம். பாவத்தை நான் வாழ்ந்த போதில்லும் என்னை விட்டு போற தெய்வம் அல்ல என் தெய்வம். தேடி வந்து என்னை காக்கின்ற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். நீங்களே பாருங்கள், ராயப்பர் அங்கே சீடர்கள் கடலில் கொந்தளிப்பு வந்த பொழுது அவர்கள் இயேசுவை என்று அழைத்தார்களா? அல்ல, இயேசுவை அழைக்கவில்லை, பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழலில் இவர்கள் அழைக்காமலேயே தெய்வம் தேடி வருகின்றார். தேடி வருகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வமே ஒழிய, நீயும் நானும் வேதனைப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்புகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். நீயும் நானும் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி நெருக்கிலும் சரி, தேடி வந்து காக்கின்ற தெய்வம். அதே மாதிரி தேடி வந்த தெய்வம் புனிதருடைய வாழ்க்கையில் தேடி போனார் என்றால், மக்களே, உன்னை என்னையும் தேடி வரமாட்டாரா? உன்னையும் என்னை தேடி வரமாட்டாரா? அப்போ எந்த சுமையும் திரண்டு எல்லா நமக்கு தரப்பட்ட பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்முடைய பார்வை எங்கு செலுத்த வேண்டும்? நம்ம கண்களை இயேசு மீது கண்களை பதியவை. எப்பவும் பார்வை இயேசு மீது நீ வைக்கின்றாயோ, அந்த நொடியிலே உனக்கு விடுதலையும் சௌக்கியங்களும் உனக்கு கிடைத்துவிடும். இதான் பார்க்கின்றோம். மீண்டும் இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் பார்க்குறோம் இல்லையா? யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 20 முதல் திருவாக்கியங்கள். இயேசுவை காண்பதற்கு கிரேக்கர்கள் கடந்து வருவார்கள். அதை பற்றி தெரிவிக்கிறார்கள். இவர்கள் நேரடியாக போக வேண்டியது தானே? இவர்கள் எதுக்கு அந்திரியாடத்தில் போக வேண்டும்? எதற்கு பிலிப்பிடத்தில் போக வேண்டும்? இவர்கள் என்ன படித்தவர்களா? இல்லை சார், மீனவர்கள் தானே. அப்படி இருக்கிற சமயத்தை கிரேக்கர்கள் வருகிறார்கள், படித்தவர்கள் வருகிறார்கள். அவர்கள் நேரடியாக இயேசுவிடத்தில் போக வேண்டும். எதற்காக இந்த எளியவரிடத்தில் போக வேண்டும்? அப்போ அவர்கள் பார்த்தார்கள், நீ இயேசுவுடன் இருக்கின்றவன், நீ இயேசுவுடைய காரணத்தினால் நேரடியாக அங்கே போகலாம். ஆனால் உன் வழியாக போனால் எங்களுக்கு என்ன நோக்கத்தை அங்கே வருகிறோமோ அது நோக்கம் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அவன் பிலிப்பிடத்தில் போகின்றான், பிலிப்பு அந்த இடத்தில் போகிறார்கள். 2 பேரும் சேர்ந்து, கொஞ்சம் இருங்கள், நாங்கள் போகிறோம். நேர போகிறால் இயேசு விஷயத்தை சொல்கிறார்கள். இயேசு வார்த்தை, அவனை வரச்சொல், அவர்களை வரச்சொல். மக்களை நாம் பார்க்கின்றோம். அப்போ புனிதர் பரிந்துரையாளர் என்று சொல்கிற சமயத்தில் நாம் புனிதர் வழியாக நான் போகின்றேன், அதில் எந்த தவறும் இல்லை. இறை வார்த்தையும் சொல்லுகிறது. அப்போ நேரடியாக நான் போகிற ஒரு தவறும் இல்லை. என்னால் போக என்னால் முடியாது. பாவத்தில் இருக்கிற நான், தகுதியற்ற நிலையில் இருக்கிற நான், என்னால் முடியாது. ஆனால் என்னை விட உனக்கு தான் ஈஸி ஆக்சஸ் இருக்கின்றது. ஆகவே நீ வா புனிதரே, நீ வா என்று சொல்லிக்கொண்டு அந்த புனிதன் வழியாக, அந்த புனித வழியாக நேரடியாக நான் எங்கு போகின்றேன்? இயேசுவில் போகின்றேன். இது சிறந்ததா? உண்மையாக சிறந்தது. ஆனால் தான் புனிதர்கள் வழிபாடும் நம்மளுக்கு கடந்து வருகிறது. இதன் அர்த்தங்கள் வேறு எதுவும் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் புனிதர்கள். இனி அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம். அங்கு படியுங்கள். 21 முதல் திருவாக்கியங்கள் படியுங்கள்.
உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அடுத்தது ம் 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 இயேசுவின் சீடரில் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்புக்கு பக்கமாய் சாய்ந்து கொண்டிருந்தார். அடுத்தது அவர் மேல் இயேசு அன்பு கொண்டு இருந்தார். அடுத்தது சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என்பதை நீ கேள் என்று சொன்னார். ஏன் ராயப்பிரதான லீடரு, சப்போஸ்தலர்களாம் லீடர் அவன் தானே, அவர் கேட்க வேண்டியதானே. ஆண்டவரே நீ யாரை பற்றி கேட்க வேண்டியதானே. ஏன் நாங்கள் கேட்கவில்லை, மாறாக யார் வழியாக போகின்றார்? யோவான் வழியாக போகின்றார். யோவான் யாரு? சீடர்களே சிறுவனாக இருக்கின்றவன். அப்படி இருக்கும்போது இயேசுவின் மார்பில் பக்கமாக சாய்ந்து கொண்டிருக்கவன். வேறு யாருக்காவது அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கா? யாருக்காக? நீங்கள் நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து கொண்டிருப்பீர்கள். நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கிற சமயத்தில் ஒருத்தர் மட்டுமே என்ன செய்வான்? ஒருத்தன் மடியில் அமர்ந்து இருப்பான், அல்ல தலையில் கை வைத்திருப்பான். அப்படி என்ன காரணம்? அன்பு, உரிமை அங்கே இருக்கின்றது நாம் பார்க்கின்றோம். மற்றவர்களுக்கு கை வைக்க செய்ய மச்சான் ஏறா வலி எரிச்சிடா ஒன்றும் தலை ஏறா கால் வலிக்குதுரா, ஏறா ரொம்ப நேரம் உட்கார கால் வலிக்குதுரா, எழுந்துரும் அம்மா எழுந்துரும் இப்படி சொல்வார்கள். ஆனால் இவன் அதிகமாக அன்பு செய்கிற ஒரு மனிதன், அவன் அருகிற சமயத்தில் அவன் தோல் அப்படியே சாய்த்துக்கிட்ட மடியில் ஏன்டா படுறா, ஒரு பிரச்சனை இல்லை படுறான்னு பிரச்சனை இல்லைடா தான் விடுறான். அதிகமாக அன்பு செய்த மனித காணத்தினால் அங்கே இருக்கின்றவன் அவன் கேட்ட உடனே பதில் வருகிறது. இவன் கேட்ட உடனே பதில் வரவில்லையே, பதில் வரவில்லையே. அப்போ யோவான் கேட்கிறார் என்னவென்று, ஆண்டவரே அது யார்? அது யார்? கேட்ட உடனே பதில், அப்பத்தை தோய்த்து நான் யார் கொடுக்கின்றேனோ அவன்தான். அன்பு செய்கிற ஒரு மகன், அன்பு செய்கிற ஒரு மகன் என்ன கேட்டானோ உடனடியாக பதில் கிடைக்கும். அதே மாதிரி அந்த அதிகமாக அன்பு செய்கிற மகனை பற்றி யாராவது எதிர்த்து பேசுகிறார்கள் என்றால், இடவன் பேசுகிற என்றால் அந்த மனிதனுக்கு கோபம் வரும். நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுகின்றாய்? இருக்கா? எடுத்துபடி யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் அல்ல 21ஆம் அதிகாரம் 20 முதல் திருவாக்கியங்கள், 21, 20 முதல் திருவாக்கியங்கள். பேதுரு திரும்பி பார்த்தபொழுது இயேசுவின் அன்பு சீடர் யாரு? யோவான். அவர் வந்து கொண்டிருப்பதை பேதுரு பார்த்தார். அடுத்தது கிளியர். யாரு? அவர் தான் யோவான். கிளியர். இனி அடுத்தது ஆண்டவரை இவருக்கு என்னாகும்? அது அப்படியே மனசில் அப்படியே கொண்டு வாருங்கள். சீடர்கள் எல்லாம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கடவு கொண்டு வருகின்றார். ராயப்புறம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். ராயப்புறம் திரும்பி பார்க்கிறார். பின்னாடி யார் வருகின்றார்? யோவான் வருகின்றான். அப்போ குழந்தை மாதிரி அவன் பாண்டு சிக்கிச்சால அடி ஜாலிக்கிட்ட அடையடை இடையே போயிட்டு வருகின்றான். இவர் சீரியஸ் அப்படியே நடந்து கொண்டே வருகின்றார். உடனே நின்று கண்டு, ஆண்டவரே இந்த வரம்பார் யோவான், இவனுக்கு என்ன ஆகும் இப்படி இருக்கிறானேன்னு. இயேசு இப்படி ராயப்பரை பார்த்துட்டு யோவான் இப்படி பார்த்தார். ராயப்பர் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? அடுத்த வார்த்தை படி, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு என்ன? அடுத்தது, நீ என்னை பின்பற்றி நீ வா. அவனை பற்றி நீ ஏன் பேசுகின்றாய்? நீ என்னை பின்பற்றி வா. அவனை பற்றி நீ ஏன் பேசுகின்றாய்? அவனை பற்றி அது நான் பார்த்துக்கொள்கின்றேன். அதிகமாக மனிதன் அன்பு செய்கிற ஒரு மனிதன், தெய்வம் உன்னை அதிகம் அன்பு செய்த காரணத்தினால், நீ தெய்வத்தை அதிகம் அன்பு செய்த காரணத்தினால் உன்னை குறித்து மற்றவர்கள் பேசும்போது தெய்வம் அனுமதிக்க மாட்டார். இறைவன் சொல்றார், அது பற்றி உனக்கு என்ன? அவன் எப்படி போனால் உனக்கு என்ன? அவன் எப்படி வாழ்ந்த உனக்கு என்ன? அவன் என்னை அன்பு செய்கிறவன், நான் அவன் அன்பு செய்கிறேன். அதை பற்றி நீ கவலைப்படாது. உனக்கு என்ன? உன் வேலையை நீ பாரு, வாடா பின்னாடி வா நட என்று. மக்களே, இதுதான் அன்புக்கு கிடைக்கிற பரிசு. இதான் அன்புக்கிற பரிசு. ஃப்ரெண்டு பார்க்கின்றான், மச்சான் என்னடா உன் கூட இருந்தவன் தானே அவன் பாரு எப்படி வர மாட்டேன். அவன் எப்படி வந்த உனக்கு என்ன? நீ என் கூட தானே வர, வா, அது நான் பார்த்துக்கொள்ளே, அது உன் வேலை கிடையாது இல்லை, நீ விட்டு வா, அது அப்புறம் நான் பார்த்துல. மாப்பிள்ள வாடா மச்சான் போகலாம், ஒன்றும் வாடான்னு. நீ போடா, நான் வரேன்டா, நீ போ. நான் முடிஞ்சு போச்சு. அன்பு செய்கிற விதத்தில் எந்த அளவுக்கு குடும்பத்தை நான் பார்க்கணும் இல்லை. அம்மா தம்பியை பாருமா, அவன் என்ன பண்ணுறேன், அவன் எப்படி ஒழுங்குனடா, நீ வா ஒழுங்கு நட, அவன் பார்த்துக்கணும், வா நீ வா, அவன்டா நீ வாடா பத்திரமா வாடா, சரிம்மா சரிம்மா சரிம்மா. பையனும் ஓட்டி கொண்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கின்ற நம்முடைய பார்வை எங்கே இருக்கின்ற பார். மக்களே, அன்பு செய்கிற ஒரு மனிதன் அப்படி என்றால், புனிதர்கள் இப்படி இருக்கிற சமயத்தில் மக்களே, இப்போ ராணியாக வந்து நிற்கிறவர் யாரு? இங்க பார்த்துக்கொள்.
இந்த வானதூதர்களை விட, இந்த புனிதர்களை விட அதிகமாக அன்பு செய்தவர் தான் யாரு? அன்னை மரியாள். எல்லோரும் ஏன் அன்னை மரியாள் வழியாக நீங்கள் போக வேண்டும்? அந்த கேள்விக்கான பதில் இதா இப்போ வருது. இந்த அந்தோனியாரை விட, இதோ இந்த வின்சென்ட் டி பாலை விட, இதோ கார்லோஸ் அக்விட்டிஸை விட, எல்லா புனிதர்களை, எல்லா மனிதர்களை விட தெய்வத்தை அதிகமாக அன்பு செய்தவள் தான் யாரு? அன்னை மரியாள். அந்த அன்பின் காரணமாக இவள் சொந்தமாக்குனது பயங்கரம். தெய்வத்தையே சொந்தமாக்கினால் எப்படி? 3 விதத்தில். ஒன்று, இறைவனுக்கு தாயாக மாறிவிட்டால். இரண்டாவது, இறைவனுக்கு மணவாட்டியாக மாறிவிடுகின்றால். மூன்றாவது, இறைவனுக்கு மகளாகவே அவர் மாறி வருகின்றார். எந்த ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்குமா இந்த பாக்கியம்? அந்த அளவுக்கு இவள் அன்பு செய்தால் அவளுடைய அன்பில் தெய்வம் தோற்று போய், எடி மகளே நான் தோற்றுவிட்டேன் அடி, இதோ நான் மட்டுமல்ல, நாங்கள் 3 பேரும் உன்னிடத்தில் வந்து குடிக்கொள்வோம் சொல்லிக்கொண்டு 3 பேரையும் சொந்தமாக்கினவள் தான் இந்த தாய் மரியாள். பைபிளில் உண்டா? எடுத்து படி. எங்கே வாசிக்கிறோம்? யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். அடுத்தது, உங்களோடு அப்போ நீங்கள் என்னை அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளையை கடைப்பிடிப்பீர்கள். அன்னை மரியாள் தெய்வத்தை அன்பு செய்த காரணத்தினால் இறைவன் தந்த கட்டளைகளை அப்படியே அவள் கடைப்பிடிக்கின்றார். கீழ்ப்படிதல். கிளியர். இனி அதே 14ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் மீதும் என் தந்தையும் அன்பு கொண்டார். அப்போ அன்னை மரியாள் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடித்த காரணத்தினால் தெய்வத்தை அன்பு செய்கின்றார். அப்படி தெய்வத்தை அன்பு செய்த காரணத்தினால் தந்தையும் என்ன செய்கின்றார்? இவளை அன்பு செய்கின்றார். அதோடைய விளைவு 23ஆவது வாக்கியம் படியுங்கள். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார், என் தந்தையும் அன்பு கொள்வார். அடுத்தது, நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். நாங்கள் என்றால் யார்? அது தந்தை, மகன், தூயாவி. நாங்கள் வந்து அவரில் குடிக்கொள்வோம். ஆனால் தான் அன்னை மரியாள் வாழும் நற்கருணையாக இருக்கின்றாள். நற்கருணையாக மாறுகின்றாள். இயேசு கிறிஸ்துவை இதயத்தில் தாங்கினவள் உதரத்தில் தசை கொடுக்கின்றாள். தசையும் ரத்தத்தை கொடுத்துக்கொண்டு அந்த தெய்வத்தை மனிதாவதாரம் இதாக கொடுக்கின்றாள். உதரத்தில் தாங்கினவள், இதயத்தை தாங்கினவள், இதா மனித அவதாரம் கொடுத்தவள். அப்போ இயேசுடைய தசையும் ரத்தம் யாருடைய தசை ரத்தம்? மரியாளுடைய தசை ரத்தம். மனிதனுடைய தசையினுடைய ரத்தம். புனிதையாக வாழ்ந்தவள். யாருக்கும் புனித அந்தோனியாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. யாருக்கு அந்த பாக்கியம் கை கொடுத்ததில்லை. அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. எல்லோரையும் விட அதிக அன்பு செய்த காரணத்தினால் இதே புனிதர்கள். அந்தோனியார் யாரை தேடி போனார்? அம்மா மாதாவே எனக்கு நீ தான் இங்கே தேடி வந்தார். இந்த வின்சென்ட் டி பால் யாரை தேடி வந்தார்? அம்மா மாதாவே எனக்கு நீ தான் தேடி வந்தார். கார்லோஸ் அக்விட்டிஸ் யாரை தேடி வந்தார்? மாதாவே எனக்கு நீ தான் இங்கே வந்தார். ஒவ்வொரு புனிதர்களும் அந்த தேடி வந்த காரணத்தினால் இதோ வேறு யாரும் இல்லை அம்மா, எனக்கு நீ மட்டும்தான் இருக்கின்றேன், நானும் தான் உன்னை தேடி வருகின்றேன், என் மேல் இரக்கம் வை, தாய் வழியாக உனக்காக கிருபை நிச்சயம் உண்டு. என்ன காரணம்? யோவான் பாருங்கள், இயேசுவின் மாரில் சாய்ந்தார். இயேசுவின் மாரில் சாய்ந்து கொண்டு கேட்டவுடனே பதில் வருகிறது. மாரில் சாய்ந்த உரிமை அங்கு உண்டு. அப்படி என்றால் மணவாட்டியாக இருக்கின்ற இவள், தூய ஆவிக்கு மணவாட்டியாக இருக்கின்ற அவள், இறைவன் ஆவியோடு இணைந்து இருக்கிற சமயத்தில் அவள் கேட்கின்ற பொழுதெல்லாம் ஆவியானவர் தருவாரா தரமாட்டாரா? தருவார் இல்லையா? கணவனுடைய மாறில் மனைவி அப்படியே சாய்ந்து அந்த அன்பு அப்படியே நினைத்து பாருங்கள். அப்படியே சாய்ந்து கொண்டு அந்த கணவனுடைய கை அந்த மனைவியுடைய தலையில் இப்படியே தடுக்கிட்டு, என்னடி செல்லம், என்னடி வேணும் உனக்கு, என்னங்க டிங்கின்னு ஒரு கருத்து சொல்லும்போது இதா உனக்கு அது கிடைக்கும். டப்பேன்னு வந்து நிற்கும். மாறில் சாய்ந்து மணவாட்டிக்குடைய உரிமையை அங்கே யோவான் அப்படி எடுத்தார் என்றால் அதை விட உரிமை இங்கத்தானே உண்டு. அப்படி என்றால் இதோ என் தாய் எனவள் நிச்சயமாக எனக்கு தந்தையே தீருவாள். மணவாட்டி உரிமையை எடுத்துக்கொண்டு எல்லா காலையும் தூய் ஆவிடத்திலிருந்து எனக்கு பெற்று தருவார். அதனால் அந்த அன்னை வழியாக நான் செல்கின்றேன். ரெண்டாவது நாம் பார்க்கின்றோம் கீழ்ப்படிதல்.
இது அன்னை மரியாள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தாள். அந்த கீழ்ப்படிதின் காரணமாக தெய்வத்தையே சொந்தமாக்கினவள். அந்த தெய்வத்தையே சொந்தமாக்கி கொண்டு இதோ நாங்கள் வருகிறோம், உன்னுக்குள் நான் குடிக்கொள்வோம் என்று சொன்னது போலவே இதோ மகளாக இருக்கின்றாள் என்றால் அப்பன் ஒரு நாளும் மகளுக்கு எதிராக போக மாட்டார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 9 வாக்கியங்கள். மகன் மீனை கேட்டால் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டை தேயிலை கொடுப்பார்களா? அப்படி என்றால் ஏதோ பிள்ளை என்ன கேட்கிறாரோ அப்படி கொடுக்குற சமயத்தில் என் தாய் மகளாக இருக்கின்ற என் தாய் பிதாவாய் தெய்வ சன்னதியில் கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த தாய் ஆனவள் இறைவனுக்கு ஏற்ற ஒரு விதத்தில் வாழ்ந்த, தந்தை பிதாவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால் இந்த மகள் கேட்பது எல்லாமே அங்கு தெய்வம் கொடுப்பார். எனக்காக பரிந்துரைப்பால், அப்பா இதோ என்னை நம்பி வந்திருக்கின்றான் இந்த பையன், இதை இந்த பிள்ளை, இவனுக்கு நீ ஏதாவது கொடுக்க வேண்டும், பாரப்பா மகளே நீ கேட்டது கிராண்டட், போ இதோ வருகின்றேன், தாயிடத்தில் வருகின்றேன். மகளாக இருந்து கொண்டு எனக்காக அவள் அங்கு பரிந்துரைப்பாள். அடுத்தது பார்க்கின்றோம், தாயாக என்பது அதிகாரம் காட்டுவாள். நாம் பார்க்கிறோம் இல்லையா? கானாவூரில் திருமண விருந்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அம்மா எனது நேரம் வரவில்லை. மரியாளனை கெஞ்சி கொண்டு இருந்தாங்களா? சேர்றா பார்த்துக்கிட்டா? இல்லை, மாறாக உன் நேரத்தை எவன் பார்த்தான்? நேரம் போனால் அந்த பணியாளரே பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? அவன் சொல்வதை செய்யும் சொல்லிட்டு அன்னை மரியாள் போய்கொண்டே இருந்தார்கள். வருகிறார்கள், ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நானும் சொல்லியே அம்மா சொல்லிட்டு போனார்களே. அம்மா சொன்னாங்களே, அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும்? செய்ய வேண்டிய நன்மையை செய்ய வேண்டிய நேரத்தில் நீ செய்ய வேண்டும், போ செய் என்று. எனது நேரம் வரவில்லை என்று சொன்ன தெய்வம் என்ன செய்கின்றார்? அந்த நொடியிலேயே தாய்க்கு கீழ்ப்படிந்து போகின்றார். ஆட்டோமேட்டிக்காக தண்ணீரானது ரசமாக மாறியது, அந்த குழப்பம் போகிறது. என் தாயிடத்தில் நாம் போகிற சமயத்தில் தெய்வம் சொல்லுவார், அம்மா எனது நேரம் வரவில்லை என்று. அம்மா சொல்வார்கள், உன் நேரத்தை எவனை பார்த்தான், போடா போயிட்டு காரியத்தை செய் என்று சொல்லுவார்கள். தாய் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எனக்காக பரிந்துரைப்பவள். அப்படி என்றால் தாய் என்ற ஸ்தானமும் மகள் என்ற ஸ்தானமும் மணவாட்டி என்ற ஸ்தானம் எடுத்துக்கொண்டு எனக்காக பரிந்துரைக்கின்ற இவளிடத்தில் நான் போகாமல் வேறு எங்கு நான் போவேன்? இவளை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கின்றால்? அம்மா எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த தாயை தேடி போகிற ஓரோ மகளும் இந்த தாய் கொண்டு போய் சேர்க்கிற இடம் எங்க? இயேசு கிறிஸ்து. ஆனால் தான் மக்களே, தாய் வழியாக தெய்வத்தை நீ காணுபாய். ஆனால் தான் ஜெபமாலை, இந்த மாதம் ஜெபமாலை சும்மா நஞ்சாமஞ்சானம் ஜெபிக்காமல் ஜெபமாலை உருட்டி கொண்டே இரு. மாதாவே சொல்லிக்கொண்டே இரு, இயேசுவின் சொல்லிக்கொண்டே இரு. உன்னால் எவ்வளோ ஜெபம் முடியுமோ அவ்வளோ ஜெபமாலை சொல்லிக்கொண்டே இரு. கணக்கு இல்லாமல் சொல்லிக்கொண்டிரு. கணக்கு பார்க்காத, நான் ஒரு ஜெபமாலை பண்ணிவிட்டேன், 2 ஜெபமாலை பண்ணிவிட்டேன் என்று கணக்கு சொல்லி கொண்டிருக்காதே. உன்னால் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு நீ பண்ணிக்கொண்டிரு. ஜெபமாலை வழியாக அன்னையை நீ அன்பு செய். அந்த அன்னை வழியாக நீ யாரை அன்பு செய்கின்றாய்? தெய்வத்தை தான் நீ அன்பு செய்கின்றாய். இறைவனை தான் அன்னையோடு நிப்பாட்டுதல்ல, அந்த அன்னை வழியாக தெய்வ சன்னதி நீ போயிடுவாய். ஆனால் தான் மக்களே இங்கு வர வேண்டும் என்று சொல்ல காரணங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அல்ல, அப்போ தாய் வழியாகத்தான் நம் கிடைக்கும். கடைசியாக இன்னொன்று எடுத்துக்கொள்ளுங்கள். வானதுதர் மரியாவை வாழ்த்துகின்றாள் இல்லையா? நமக்கு எல்லோருக்கும் தெரியும். எங்கள் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம் படிங்கள். லூக்கா நற்செய்தி 1:28 வாக்கியம். அருள்மிகு பெற்றவர்களே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அப்போ அருள்மிகு பெற்றவரே வாழ்க என்று வானதுதர் மரியாளை வாழ்த்துகின்றார். இந்த வானந்த மரியாய் சாதாரண பெண்மணி தானே, தெய்வம் இல்லையே. அப்போ இந்த சாதாரண பெண்மணி வானதுதர் வாழ்த்துகின்றார். இனி வானதுதர் மட்டும் இல்லையே, எலிசபெத்தும் புனித வாழ்க்கை வாழ்ந்த அவளும் வாழ்த்துகிறார்கள் இல்லையா? எங்கள் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43, 44 வாசிக்கிறோம். எனது என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? நீ பெரிய பாக்கியவதி, நீ பேறு பெற்றோர். அப்போ அங்கு எலிசபெத்தும் அன்னை மரியாளை வாழ்த்துவதுன்னு பார்க்கின்றோம். இனி மூன்றாவது, இவர் மட்டும் இல்லையே, வானதுதர்களும் எலிசபெத்தும் அதே மாதிரி சாதாரண பாவத்தில் வாழ்கின்ற பெண்கள் அவர்களும் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27, 28. உன்னை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றார். அப்போ அந்த அன்னை மரியாளை வாழ்த்துவது யாரு? அந்த பெண்கள், பாவத்தில் பிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்கள், அவர்களும் வாழ்த்துகிறார்கள். வானதுதர் இந்த எலிசபெத்
அதே மாதிரி இந்த பெண்கள் இவர்கள் மட்டும் இல்லாமல் இயேசுவும் அன்னை மரியாதை வாழ்த்துகிறார்கள் இல்லையா? எங்க லூக்கா நற்செய்தி அல்ல மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 36வது வாக்கியம். முப்பத்தி 36வது மட்டும் படிங்கள். யார் என் தாய் என் சகோதரர், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நடக்கிற யார் நடக்கிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதரர்களும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கின்றார்? அன்னை மரியாளை அங்கு வாழ்த்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் வானதூதர் வாழ்த்துகின்றார், எலிசபெத் வாழ்த்துகிறார், பாவத்தில் வாழ்ந்த பெண்கள் வாழ்த்துகிறார்கள், தெய்வம் போலும் வாழ்த்துகிற சமயத்தில் இவர்கள் அத்தனை பேரும் மரியாளை வாழ்த்துகின்ற பொழுது நீயும் நானும் வாழ்த்துவதில் என்ன குறைவு? நான் வாழ்த்துவதில் என்ன ஒரு பிரச்சனை இல்லையே. அப்போ நானும் என்ன செய்வேன்? மரியாளை வாழ்த்த எனக்கும் அதிகாரம் உண்டு, உரிமையும் உண்டு. அப்போ அவர்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிற சமயத்தில் அவருக்கு எப்படி தெய்வ அனுபவம் கிடைத்ததோ அதே மாதிரி எனக்கும் அனுபவம் கிடைக்கும். நீ யார் சொல்கிறதுக்கு மரியாளை வாழ்த்துக்கூடாது என்று உனக்குன்னு உரிமை உண்டு, பைபிள்லே இருக்கிறது. நீ போடான்னு சொல்லிக்கொண்டு நம்மளை என்ன செய்ய முடியும்? ஜெபமாலை இன்னும் அதிகமாக உரட்டும் விடு, ஜெபிக்க வேண்டும். ஒழிய ஐயோ மற்றவங்க சொல்கிறாங்களே சொல்லிக்கொண்டு நீ நிப்பாட்டி விடுகிற என்றால் நீ என்ன கதியில் நீ கிடக்கிறாய் என்று பார். மக்களே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ தெய்வம் தந்திருக்கிற நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம்தான் அன்னை மரியாள். அப்போ இந்த ஜெபமாலை மாதத்தில் நீ எந்த அளவுக்கு ஜெபமாலை உருட்ட முடியுமோ மினிமம் ஒரு ஜெபமாலையால் ஜெபியுங்கள். மேக்சிமம் உன்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவும் நீ செதுக்கோள். கணக்கு பார்க்காத, கணக்கு போற பத்தியா நான் 1000 பண்ணிட்டேன் பத்தியா, நான் 2000 பண்ணிட்டேன் பத்தியா, கணக்கு பார்த்து கொண்டு இருக்காரு. ஜெபமாலை அன்பின் வெளிப்பாடு, தெய்வத்தை நீ வெளிக்காண வேண்டிய காரியங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மக்களை, ஆராதனைக்கு இப்போது நாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்வோம். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். மரியாளை வாழ்த்தி, அம்மா மாதாவே உன்னை போல எனக்கு வேறு யாரும் இல்லை, எனக்கு நீ தான் இருக்கிறீர் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடல் பாண்டு புஸ்தகத்தில் உண்டு. இரக்கத்தின் அரசியை பாட்டு புஸ்தகம் இருக்கிறவர்கள் அது கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 47 சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி செல்வோம். எழுந்து கொண்டு இந்த பாடலை பாடி செல்வோம். மாதாவே இதோ எனக்கு நீ தான் இருக்கின்றேன், உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, உன் வழியாக நான் தெய்வத்தை அனுபவியும் இரக்கத்தின் அரசியாக இருந்து கொண்டு வருகின்றேன், நன்றி அன்னையை சொல்லிக்கொண்டு நாம் சேர்ந்து பாடி செல்வோம். இரக்கத்தின் அரசியே, கனிவின் கன்னியே, எங்கள் தாய் மரியே, எங்கள் தாய் மரியே. சேர்ந்து பாடு. இரக்கத்தின் அரசியே, கனிவின் கன்னியே, எங்கள் தாய் மரியே, எங்கள் தாய் மரியே. உலகமே போற்றும் தாய்மையின் சிகரமே, உலகமே போற்றும் தாய்மையின் சிகரமே, எங்கள் தாய் மரியே, எங்கள் தாய் மரியே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. சேர்ந்து பாடி. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. நெஞ்சோடு சேர்த்து. இரக்கத்தின் அரசியே, கனிவின் கன்னியே, எங்கள் தாய் மரியே, எங்கள் தாய் மரியே. அம்மா மாதாவே, எனக்காக நீ தாமே இங்கு வந்திருக்கின்றேன், சொர்க்கம் விட்டு இறங்கி வந்திருக்கின்றேன். இதா எனக்காக மீட்பரை நீ தந்தும் இருக்கின்றேன். இதோ நான் என் உண்மையில் நம்பிக்கை வைக்கின்றேன். உன் வழியாக நாம் தெய்வத்தை அடைய எனக்கு கிருபை புரி மாதாவை என்று சொல்லிக்கொண்டு நம்மை முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு தாய் வழியாக தெய்வத்தை சொந்தமாக்க முன்ன விட்டு கொடுத்து பாடி செபிப்போம். இறைவனின் மகளே, இயேசுவின் தாயே, தூய ஆவியின் துணையே, எங்கள் அடைக்கலம்
பாடி. இறைவனின் மகளே, இயேசுவின் தாயே, தூய ஆவியின் துணையே, எங்கள் அடைக்கலம் நீயே. மாந்தருக்கெல்லாம் தாயாய் விளங்கும் மாதாவே நீ வாழியவே. மாந்தருக்கெல்லாம் தாயாய் விளங்கும் மாதாவே நீ வாழியவே. உயர்த்தி வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. சேர்ந்து பாடி. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. தாழ்த்தி இரக்கத்தின் அரசியே, கனிவின் கன்னியே, எங்கள் தாய் மரியே, எங்கள் தாய் மரியே. அம்மா மாதாவே, இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த காலகட்டத்தில் எவ்வாறு நம்பிக்கையோடு நீ இருந்தீரோ அதே போல் நாங்களும் நம்பிக்கை இழக்காமல் வாழக்கூடிய சக்தி எங்களுக்கு தந்துள்ளோம். இந்த நாளில் உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். உன் வழியாக நாங்கள் தெய்வத்தை சொந்தமாக்கி கொள்ள எங்கள் கிருபைப்புரி மாதாவின் சொல்லிக்கொண்டு முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு அன்னை வழியாக தெய்வத்தை சொந்தமாக்க முழு விட்டு கொடுத்து கொண்டு பாடி செபிப்போம். பூவிதனில் பொழியும் பனி துளிகள் போல் எங்கள் வாழ்வை குளிர செய்தவளே அம்மா. பூவிதனில் பொழியும் பனி துளிகள் போல் என் வாழ்வை குளிர செய்தவளே, என்றும் எனக்காய் பரிந்துரைப்பவளே. மேகத்தில் இருந்து மழை வருவது போல் என் உள்ளத்தை நனைய செய்தவளே. மேகத்தில் இருந்து மழை வருவது போல் என் உள்ளத்தை நனைய செய்தவளே. உயர்த்தி வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. கரங்களை தட்டிக் கொண்டு. இரக்கத்தின் அரசியே, கனிவின் கன்னியே, எங்கள் தாய் மரியே, எங்கள் தாய் மரியே. சேர்ந்து பாடி. இரக்கத்தை இரக்கத்தின் அரசியே, கனிவின் கன்னியே, எங்கள் தாய் மரியே, எங்கள் தாய் மரியே. உலகமை போற்றும் தாய்மையின் சிகரமே, உலகமை போற்றும் தாய்மையின் சிகரமே, எங்கள் தாய் மரியே, எங்கள் தாய் மரியே. வாழ்க உயர்த்தி. வாழ்க மரியே, சேர்ந்து பாடி. வாழ்க வாழ்க மரியே, சேர்ந்து பாடி. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. Praise the Lord. Hallelujah. Hallelujah.